ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ நினை. நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஏசாயா 44:21. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்திலே கர்த்தர் மறந்து போகாதே இவைகளை நினை என்று சொல்லுகிறார். ஆனால் நம்மை எப்பொழுதும் தம்முடைய நினைவிலேயே வைத்திருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அன்போடு சொல்லுகிறார். நான் உன்னை சிருஷ்டித்து உருவாக்கினேன், நான் உன்னை தேடி வந்தேன், சிலுவை சுமந்த என் தோள்களிலே உன்னை சுமந்தேன், இரத்த கிரயம் செலுத்தி மீட்டேன். நீ என்னுடைய பிள்ளை, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேற்றுகிறார். குழந்தை பிறந்த பிறகுதான் நாம் குழந்தைக்கு பெயரிடுகிறோம். ஆனால் கர்த்தரோ நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்கு பெயரிட்டு அழைக்கிறார். யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய தகப்பனிடம், எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். அவர் நம்மை உருவாக்கியதாலும் நம்மை தேடி வந்ததாலும் நமக்காக சிலுவையிலே இரத்த கிரயம் செலுத்தியதினாலும் ஒரு நாளும் அவர் நம்மை மறப்பதில்லை. ஆனாலும் பல வேளைகளில் நாம் முறுமுறுக்கத்தான் செய்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது முன்னே இருக்கிறது என்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதேயுங்கள், அவர் நம்மை மறப்பதே இல்லை. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? அப்படி அந்த பெண் மறந்து போனாலும் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மறக்கவே மாட்டார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை மறந்து போனீர்களோ? அவருடைய பாதப்படியில் இன்பமாய் காத்திருப்பதை மறந்து போனீர்களோ? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஆதி அன்புக்கு திரும்பி வாருங்கள், அவரோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் யாவற்றையும் நமக்காக நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஜெபம் செய்வோம். தூங்காமலும் உறங்காமலும் எங்களை காக்கும் பரலோக தகப்பனே, அப்பா, நீர் எங்களை மறக்காத தேவன், உங்கள் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் என்ற உணர்வுள்ளவர்களாய் உமக்கு பிரியமானவர்களாய் நடக்க எங்களுக்கு கிருபை தந்தருளுங்க. ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கும் மறைவான பாவங்களுக்கும் அடிமை பெற்றிருக்கும் எங்களையும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் தேவ கரம் இடைப்பட்டு நாங்கள் எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்யவும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உங்க கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலக ஆசாபாசங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காதவாறு, பாபக்கண்ணியில் சிக்காதவாறும் எங்களை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது சமூகத்தில் தங்கள் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக, அவைகளிலிருந்து நிரந்தரமான விடுதலைக்காக உம்மை நோக்கி மன்றாடும் ஒவ்வொருவரையும் தேவரீர் மீட்டு பாவத்தை மன்னித்து ரட்சித்து உமது மந்தையில் சேர்த்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். தகப்பனே, அனுதின வாழ்வில் தங்கள் எண்ணங்களினால், சிந்தைகளினால், பார்வையால், நடக்கைகளால் ஏற்படும் பாவக்கரைகளிலிருந்து ஒவ்வொருவருக்கு நிரந்தரமான விடுதலை தந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உம்மை மைமைப்படுத்த அவர்களின் வாசலை காத்துக்கொள்ளவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்தால், சாபத்தால், போதை பழக்கத்தால் வியாதிப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உங்க ரட்சிக்கும் கரம் மீட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம், தெய்வீக அன்பு நிறைவாய் பெருகவும், ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், பிரிவினை நாவியின் கிரியைகள் துரத்தப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் தேவன் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையினால் தவிக்கிற மக்களுக்கு தேவர் இரக்கம் செய்ய வேண்டுமாய், பயணம் செய்கிற ஒவ்வொருவரும் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் தேவ ஆசீர்வாதத்தால் நிரம்பவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், இரட்சகரை அறிவில் வளரவும், மக்கள் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கவும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், ஆளும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், நேர்மையாய், கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாநிலத்தின் மக்களுக்கும் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து உதவிகள் கிடைக்க செய்து அவர்கள் பாதுகாப்பாய் வாழ செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.